Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல பார்க்கவே ரொம்ப அழகா பஞ்சு போல மென்மையான ஜாலரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சிக்கன் ஆனம், மட்டன் கறி ஆனம் அல்லது இனிப்பான வட்டிலப்பம் கூட சாப்பிட அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இது இஃப்தாருக்கு சிறப்பா இருக்கும். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன தேங்காயின் துருவல், நறுக்கின வெங்காயம் 1 டீஸ்பூன் சோம்பு, இது மூணையும் சேர்த்து தேவையான தண்ணீரையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இத ஒரு வடிகட்டியால நல்லா பிழிஞ்சு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். வெங்காயம் சோம்பு வாசனை இந்த அப்பத்துக்கு ஒரு தனி ருசியை கொடுக்கும். அடுத்து ஒரு கோப்பையில் 4 முட்டைகளை நல்லா அடிச்சு ஒரு பெரிய பாத்திரத்துல வடிகட்டி சேருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் பாலை பாதி சேர்த்து அது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ மைதா மாவை சிறிது சிறிதாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மீதி உள்ள தேங்காய் பாலையும் இதோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்ல நீர்க்க கரைச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியா இல்லாம தோசை மாவை விட கொஞ்சம் மெலிசா இருக்கணும்.
இது மிக்சில கட்டிகள் இல்லாம அடிச்சு வடிகட்டி வைங்க. அப்பதான் ஜாலர் அச்சுல ஊத்தும் போது மாவு அழகா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ அடுப்புல தோசை கல்ல வச்சு கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. ஜாலர் அச்சு அல்லது ஜாலர் பிளாஸ்டிக் பாட்டில் அதுல மாவு ஊத்தி கல்லுல வட்டமா ஒரு வலை மாதிரி சுத்தி விடுங்க. இது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 1 நிமிஷத்துல வெந்துடும். அவ்வளவுதான், நம்மளோட சாஃப்ட் அண்ட் டேஸ்டி ஜாலரப்பம் தயார். இத அப்படியே மடிச்சு ஒரு பிளேட்ல வச்சு காரசாரமான குழம்போட பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற எளிய சமையல் வீடியோக்களுக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சஹருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.